என்ன கோடி? ஆனா ஆண்டவர் அப்படி சொன்னாராம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஆண்டவர் அழைச்சார் அவனை? அவங்க அப்பா எப்படி கூப்பிட்டுருவார் அவனை? டேய் பையன்கோடி போடா, அங்க போய் நிறுத்து வாடா. டேய் பையன்கோடி வாடா, நிறுத்து வாடா சொல்லி போது சொல்லிக்க மாட்டாரா? ஆனா கர்த்தர் அப்பீரான முதல் சொன்னாரே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா. கர்த்தர் கூட இருந்தா எலி கூட புலியா மாற ஆரம்பிக்கும். ஆமென். இந்த விசுவாசிங்க நல்லா கையை தட்டுறீங்க, ரைட்டு, நல்லா சந்தோஷப்படுறீங்க, ரைட்டு. இந்த விசுவாசம் வீட்டுக்குள்ள போனாலும் கிரியை செய்யும். ஆமென். இங்க நல்லா பாடி புரிந்தாரு, அங்க போனதுக்கு அப்புறம் என்னத்த இன்னைக்கு வாழ்க்கையில ஐயோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆமென். இந்த அம்மாக்கு குடும்பத்துல இருந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்திருக்கும். சோ நீ சுற்றி இருக்க அக்கம் பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்க, என்னத்த போய் அங்க இங்க எல்லாம் நடக்காத, டாக்டராலையும் முடியாது, அங்க போய் இயேசுனால முடிஞ்சிருக்குமா? அதை தாண்டி விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து அந்த அம்மா வச்சாங்க பாருங்க. அங்கதான் ஆண்டவர் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சாரு. வாழ்க்கையில ஒரு ஆசத்துக்கு முன்னாடி அநேகர் உங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னா நீ தெரிஞ்சுக்கோ, அடுத்த விசுவாசத்தை அடி எடுத்து உறுதியா வைங்க. விசுவாசத்தை துவக்கினவர், ஹalleluya, விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நீங்க போகும்போது அந்த விசுவாசியின் காரியத்தை தான் அப்படியே சொல்லுவார். ஹalleluya. ஆமென். சோ டாக்டர் இந்தியால வந்து சில பேர் சொல்றாங்க என்ன அப்படி சொன்னா 50 நோய்களுக்கு என்ன இல்ல மருந்தே கிடையாது. ஹalleluya. ஆனா நான் சொல்றேன், அந்த 50 நோயை சுகப்படுத்துகிற ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அவர் நினைச்சானா இன்னைக்கு நீங்க எல்லாரும் பர்சனலா சொல்றேன், நீங்க எல்லாரும் டாக்டர்ஸ் தான். ஹalleluya. நீங்க எம்பிபிஎஸ் வேணா ஒருவேளை படிக்காம இருக்கலாம், பின்னாடி பட்டம் போடாம இருக்கலாம், ஒரு உடலை கிழிச்சி இதுக்குள்ள குடல் இருக்கா, மூளை இருக்கா, இருதயம் இருக்கா பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நீ விசுவாசத்துல கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அந்த வியாதிக்கு எதுவான அடையாளமே இல்லாதவரை மாற்றிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். Sometimes pastor also doctor. Hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைவலிக்கு டாக்டர் கிட்ட போறீங்க, அவங்க கூட 3 நாளுக்கு அப்புறம் இந்த வியாதி போகும்னு சொல்லி மாத்திரை கொடுத்து சுகப்படுத்துவாங்க. ஆனா எத்தனை பேர் இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் அந்த நொடி பொழுதே கத்த சுகப்படுத்திடுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த அம்மாக்கு என்னன்னா டிஸ்கரேஜ்மென்ட் தான், என்கரேஜ்மென்ட்டே கிடையாது. ஹalleluya. உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் அதிகமா டிஸ்கரேஜ்மென்ட் சந்திக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் டிஸ்கரேஜ் தான் பண்ணிருக்காங்க. நல்லா கைத்து காட்டுங்க பார்க்கலாம். நல்லா சமைக்கல, நல்லா சாப்பிடல, நல்ல வேலை செய்யல, நல்லா துணி உடுத்தல, என்னத்த வேலை செஞ்சிருக்கிற, யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணி நல்லா கைத்து காட்டு, வலது கைத்து காட்டு, யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணி நல்லா நல்லா காட்டு. ஓ நீங்களும் முளையில ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கீங்க, சின்னது இருந்து பரவாயில்லையே, நல்லா கைத்து காட்டுங்க. அப்படி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க. நான் சொல்லட்டுமா, நீ கருகரு உன்னை நான் பெற்றிருக்கிறேன் மேபி சொல்லிருக்கலாம். ஸோ அதுக்கு நான் வரல. ஸோ கவனிங்க, நம்ம அநேக நேரம் நம்ம குடும்பம், நம்மளோட வாழ்க்கை, நம்ம நண்பர்கள், நம்ம சுற்றி இருக்காங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் சொல்ந்து போகாதீங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. வேண்டான்னு தள்ளப்பட்ட உங்களை தான் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். வேண்டான்னு ஒதுக்குறவங்களா கர்த்தர் தெரிந்திருக்காரு. நான் சர்ச்சில் லாஸ்ட் மினிட்ல உட்கார்றேன், 11:30 மணி சர்ச் போகும், 12:30 முடிஞ்சோட வெளியே ஓடிடுவேன். ஆமென். ஆண்டவர் பார்த்தாரு, நான் வேண்டாம் நான் நினைச்சேன், என்னை தூக்கிட்டு முன்னாடி நிக்க வச்சிருக்காரு. வேண்டான் ஒதுக்கின இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். வேண்டான் தள்ளப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் தூக்கி வச்சிருக்கிறார். இந்த அம்மா பேரு 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, பிரச்சனையுள்ள ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ, தீட்டுள்ள ஸ்திரீ, உலகத்தின் படி எடுத்துக்கிட்டோம்னா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண தெரியுமா, இந்த அம்மா விசுவாசத்தை ஒரு படி எடுத்து என்ன பண்ணா, முன்னோக்கி ஆண்டவர் நோக்கி சென்றபடி. அடுத்த வசனம் வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இப்போ இங்க போட்டுருக்க கூட்டம் மாதிரி கிடையாது. அந்த பக்கம் ஒரு கூட்டம் போட்டுருக்கோம், இந்த பக்கம் ஒரு கூட்டம் சேர் போட்டுருக்கோம், இங்க கூட்டம் போட்டுருக்காங்க, நான் யாரை வேணா என்ன பண்ணலாம், அந்த வழி நடந்து போகலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இயேசு வருகிறார் தெரிஞ்சாவே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்வார். ஆயிரக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில போய் இயேசு என்ன செய்யணும், என்ன இயேசுவை சந்திக்கணும்னா இது சாத்தியமா சாத்தியம் இல்லை. 1000 பேர் நடுவில் நான் நிக்கிறேன், என்னை வந்து நீங்க தொடரணும்னா சாத்தியமா சாத்தியம் இல்லையா? யாரெல்லாம் சாத்தியம் இருக்குன்றீங்க? யாரெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? 2 கைதுக்கு உட்காந்து வச்சுக்க, 2 ஏதோ ஒரு கை தூக்குங்க. யாரெல்லாம் சாத்தியம் இருக்குன்றீங்க? இல்ல. யாரெல்லாம் சாத்தியமே நம்ம வாய்ப்பே கிடையாது, கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட்டத்துல இன்ன கரூர்லயே 40 பேர் மடிந்து போயிட்டாங்க கூட்டத்தின் வயசுல. மாத்தினால மாத்தியா? இங்க இயேசு வருகிறாரா, he is so popular அந்த
old. அந்நாட்கள்ல இயேசு வருகிறார்னா ஏதோ ஒரு அற்புதம், வஸ்திரத்தை தொட்டால் நடக்கும், அவர் தொட்டால் நடக்கும், நாம போய் தொட்டால் நடக்கும். அது கரண்ட் மாதிரி யார் போய் தொட்டாலும் அற்புதம் என்னாயிட்டே இருக்கும். எப்படி இயேசு நெருங்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கூட்டத்தின் மத்தியில இந்த அம்மாவுடைய பெரும்பாடு எவ்வளவு பெரிய பிரச்சனை, சேலஞ்ச் யோசித்து பாருங்க. நம்மளுடைய பலவீனம் எவ்வளவு பெரிய சேலஞ்ச் யோசித்து பாருங்க. ஆனாலும் விசுவாசத்தை ஒரு படி எடுத்து என்ன பண்ணாங்க, வைத்தாங்க. இயேசுவை நோக்கி நெருங்கி போக 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 போய் இயேசு தொட முடியல, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை போய் தொட்டாங்க. பாத்தீங்களா, அந்த நொடி பொழுது அவருடைய 12 வருஷம் இருக்கிற அந்த உதிர போக்கை கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்றது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணி கொண்டிருந்தாரா, அவருடைய வேலையை அவர்கிட்ட இருக்கிற அற்புதத்தை அநேகருக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வருத்தப்பட்டவங்க வந்து சுகமாயிட்டு போனாங்க. அல்லேலூயா. வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க, கண் தெரியாதவன் சுகமானா, காது கேட்காதவன் சுகமான, முடவன் எழுப்பி நடந்தா, மரித்தவன் உயிரோடு கூட எழுப்பினான். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக என்ன விசுவாசப்படும், இயேசுவை தொட முடியல, வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்துல இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. எலிசா என்கிற ஒரு தெய்வ மனுஷன் வேறு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதம் தான் சொல்றேன். எலிசா என்கிற தெய்வ மனுஷன் அவன் மரித்ததுக்கு அப்புறம் அவன் கல்லறை மேல ஒரு பிரேதத்தை கூட போட்ட உடனே உயிரோடு கூட எழுந்து கொண்டான். அப்ப எலிசா மேல எவ்வளவு ஒரு அபிஷேகம் இருந்திருந்தா மரித்தவனே அது உயிரோடு கூட இல்லை. மரித்தாலும் அற்புதம் நடக்கிறதா, அப்படிப்பட்ட வெளியேற்பட்ட அபிஷேகத்தை கத்தவங்க வச்சிருக்கிறாங்க. உங்க மேல இருக்கிற சாதாரண அபிஷேகம் கிடையாது, மரித்தவனை கூட உயிரோடு கூட இல்லை. அல்லேலூயா. ஒரு மரித்த எலிசா அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல அவன் கல்லறைக்கு மேல ஒரு பிரேதத்தை கொண்டு போட்டவங்க பிரேதம் எழுதி உட்கார்ந்துச்சான். எல்லாம் நினைச்சாங்க, ஐயோ பேய் வந்துச்சு சொல்லி விட்டுட்டு ஓடின கூட்டம் எடுத்துக்கலாம். என்னடா அது, இப்ப நாம ஒரு இங்க இருந்து ஒரு பிரேதத்தை தூக்கிட்டு போறோம், போய் எங்க அத்தை அடக்கம் பண்ணோம், தூக்கிட்டு போயிடுற இடத்துல ஒரு எலிசா கல்லறை மேல கொண்டு போய் நாங்க அடக்கம் பண்ண வச்சு உடனே அவன் எழுச்சி உட்கார்ந்தான்னு வச்சுக்க, பாஸ்டே ஓடி இருப்பாரு. என்னடா நடக்குது, பாஸ்ட் நம்பிசில கூட்டம் வந்திருப்பாங்க. எப்படினாலும் பிசாசு வந்தாலும் பேய் வந்தாலும் பாஸ்ட் இருக்கா தைரியமா, பாஸ்ட் பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம், ஒண்ணு பிரச்சனை, அவர் ஓடிடுவார். இப்ப பாஸ்டே ஓடிட்டாரு, என்ன பண்றது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கல்லறை மேல் போய் போட்ட உடனே மரித்த சரீரம் எழுதி உட்காருனா அந்த எலிசாவை அபிஷேகம் பண்ணின ஆண்டவரோட பெரியவர். அல்லேலூயா. இங்க எலிசாவின் கல்லறை மேல ஒரு பிரேதத்தை போடும்போது எலிசாவினுடைய அபிஷேகம் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்ப செய்யும் என்றால், எலிசாவையே உண்டாக்கின கர்த்தர் பூமியில் இறங்கி வந்திருக்கிறார், அந்த கூட்டத்தின் நடுவில் வந்திருக்கிறார். எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், என்ன விசுவாசிக்கிறீங்க? அதே தேவன் தான் இப்பொழுது நம்ம மத்தியில் உண்டாகி கொண்டிருக்கிறார். அதே தேவன் தான் இந்த செய்தி கொடுக்க கொடுக்க உங்கள் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் நடுவில் உங்கள் தேவன். வாசிங்க, செய்தி முடிப்போம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உங்களை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே. எப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு? திரளான கூட்டம் நெருக்கிட்டு இருக்காங்க. சொன்னவங்க உண்மையா பொய்யா? உண்மை. ரைட். என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். 48 வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ 46 வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னிலிருந்து என்ன புறப்பட்டுச்சு? வல்லமை புறப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். 48 வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, இதன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததே, சமாதானத்தை போடு போ என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டாலும் விசுவாசம் யாருடையது? யாருடையது? அந்த ஸ்திரீயினுடையது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. வல்லமை புறப்பட்டது உண்மைதான். இந்த சகோதரி இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டதும் உண்மைதான்.
ஆனா அவளுடைய விசுவாசம் அவளை அந்த வியாதியிலிருந்து நீக்க வல்லமையுடையதா. கடவுள் எந்த விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிறவனிடம் எனக்குள் இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்கேயும் இதே இடத்துல நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனா அற்புதம் வேணும்னா, சுகம் வேணும்னா, விசுவாசத்துல நீங்க தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட நெருங்கி போகணும். அல்லேலூயா. அவரும் இன்னைக்கு நான் ஆராதனைக்கு இங்கிருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில் அடிக்கடி நான் என்ன ஏமாற்றுற ஒரு கூட்டம் இருக்கு. என்ன ஏமாற்றுவாங்கன்னு சொன்னா, எனக்கு தலைவலி பாஸ்டர், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வரல. I have a hip pain, so I didn't come to church today. Hallelujah. I have a stomach pain. I have a neck pain. நிறைய பேர் இப்படி சொல்றது உண்டு. நான் சொல்லுவேன், வியாதியா இருக்கிற நீ வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. வியாதியா இருக்கிற நீங்க ஆலயத்தை தேடிதான். ஏன்னா வரும்போது பலவீனத்தோடு தான் வருவீங்க. ஆனா ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் உங்களை பலவீனம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாதபடி உங்களை கொண்டு போக செய்ய இயேசு வல்லவர். அவருடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசப் பாபிலோனோ என்கிற ஒரு தேவ மனுஷன், செய்தி முடிக்கிறேன். ஜோசப் பாபிலோனோ என்கிற தேவ மனுஷன் ஒரு நாளைக்கு குறைந்தது 8 to 10 மணி நேரம் ஜெபிப்பார். மாதத்துல 3 மாதத்துக்கு ஒரு முறை போய் 48 நாட்கள் அவர் ஒரு குகையில ஒரு மலையில போய் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிப்பாராம். ஒரு நாள் இப்படி அவர் ஜெபித்துட்டு வரும்பொழுது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு ஊழியக்காரனுடைய மகள் மூளைச்சாவு அடைந்து அவள் என்ன பண்ணி கொண்டிருந்தாலும் படுத்துக் கொண்டிருந்தாலும் டாக்டர்லாம் சொன்னாங்களாம், இவள் சீக்கிரம் இவள் உயிரோடு இருப்பது ஒன்றுக்கு பிரயோஜனம் விடாது. இதே ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாலோ இல்ல உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாலோ இது அவள் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லும்போது அவர் தகப்பன் சொன்னாரா, இல்ல அவள் எனக்கு ஒரே பிரியமான மகள், அவள் வேண்டாம், அவள் கடைசி வரைக்கும் அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் படுக்கையிலே இருந்தாலும் பரவாயில்ல, படுக்கையிலே அவள் என்ன பண்ணாலும் சிறுநீர் கழித்தாலும் பரவாயில்ல, மலம் கழித்தாலும் பரவாயில்ல, அவளை நான் பார்த்துக்கொள்ள, ஏன்னா எனக்கு பிரியமான ஒரே மகள். ஒரு நாள் ஜோசப் அவர்கள் நேரம் ஆண்டவரோட பேசினாராம். அவர் 48 நாள் உபவாச ஜெபத்தை முடித்துட்டு நேரம் தேவனுடைய ஊழியக்காரருடைய வீட்டுக்கு போக சொன்னாராம். தேவன் ஊழியக்காரர் வீட்டுக்கு போன உடனே இந்த ஊழியக்காரர் அதுக்கு முன்பதாகவே இந்த ஜோசப் பாபிலோனை பார்க்க வேண்டும் ரொம்ப ஆவலாய் தீவிரம் கொண்டிருந்தாராம். அவரால் எந்த இடத்துல சந்திக்க முடியல. ஆனா அந்த ஜோசப் பாபிலோனை ஒரு நாள் அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள போகும்பொழுது கதவை தட்டினாராம். கதவை தட்டி திறந்து பார்க்கும்போது யார் என்று கேட்கும்போது சொன்னாரா, நான் தான் ஜோசப் பாபிலோனே. அல்லேலூயா. அவர் ஒரே சந்தோஷமா தன்னோட மகள் இவ்வளவு துக்க வேதனை இருக்கார் தெரிஞ்சும் அவரை வரவேற்று சந்தோஷமாய் அவரோடு கூட சம்பாதித்திருந்தவர். உடனே அவர் சொன்னாரா, உங்களுடைய மகள் எங்கே என்று கேட்கும்போது அவள் உள்ளே இப்படி மூளைச்சாவு அடைந்து படுத்து கிடக்கிறார். அவளால டாக்டர் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த ஒரு போதகர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னாரா, நான் போய் மகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் போய் ஜெபிக்கும் போது எந்த மாற்றம் நிகழல, எந்த அற்புதம் நடக்கல. மகள் தான் முன்னிருந்த அதே நிலையில் இருந்தாலும் அவர் ஜெபித்து முடிச்சுட்டு வெளியே வந்து சொல்லும்போது அந்த தகப்பன் அந்த ஜோசப் பாபிலோனை பற்றி சொன்னாரா, நான் தான் முன்கூட்டியே சொன்னேனே, அவள் என்ன ஆகல, அவளால திரும்பி உயிர் பிழைக்க முடியாது, அவளால ஒன்று செய்ய முடியாதுன்னு திரும்ப ஜோசப் பாபிலோனை என்ன செய்தாரா, நேரத்தோட வீட்டுக்கோ ஊழியத்துக்கோ போகல, மறுபடி மீண்டும் அதே மலைக்கு போய் உட்கார்ந்து 48 நாள் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். 48 நாள் ஜெபித்துட்டு மறுபடியும் ஆண்டவர் அதே தேவனுடைய வீட்டு ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு கர்த்தர் அழைத்து வரும்போது கதவு தட்டினாராம். கதவு திறந்து பார்க்கும்போது ஜோசப் பாபிலோனை வந்து கண்டு சந்தோஷப்பட்டு, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் உங்க மகளை பார்க்க வந்திருக்கிறேன். உடனே சொன்னாரா, எவ்வளவு ஜெபித்தாலும் ஒன்றும் நடக்க போறது இல்ல, நீங்க வல்லமையுள்ள தேவ மனுஷன் தான், என்னோட பிள்ளைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உண்டாக்கிட்டார் சொல்லி அவர் வருத்தப்படும் போது அவரோட எந்த பேச்சையும் கேளாமல் ஜோசப் பாபிலோனை உள்ளே போய் அரை கதை பூட்டி கொண்டு போன உடனே இங்க வெளியே தகப்பன் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன நடக்குன்னு தெரியாம கதை பூட்டி கொண்டிருக்கான்னு சொல்லி வேடிக்கை பார்த்து இந்த நேரத்துல உள்ளே கொஞ்ச நேரத்துல 2 பேர் உரையாடுகிற ஒரு சத்தத்தை அவர் கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மகள் சந்தோஷமாய் சிரித்து பேசுவது கேட்ட உடனே கதவை தட்டி கதவை திறந்து பார்க்கும்போது மறைத்த நிலை கிடந்த பிள்ளை எழுந்து உட்கார ஆரம்பித்தாராம். இந்த தகப்பனுக்கு ஒரே ஆச்சரியம், அழுக. என்ன சொன்னாரா, என் பிள்ளை உயிரோடு நீங்க ஜெபத்தின் மூலமா எழுந்திருந்தாலும் நான் நம்புறேன், இல்லைன்னு சொல்லல, என் பிள்ளைக்கு என்னைக்கு மூளைச்சாவு அடைந்தாலும் அன்னைக்கு அவன் மூளை ரிமூவ் பண்ணிட்டாங்க. மூளையே இல்லாத பிள்ளை எப்படி எழுதி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் அந்த தகப்பனை ஆச்சரியப்படுத்தினதா. அல்லேலூயா,
அல்லேலூயா. இரண்டாவது ஒரே ஒரு அற்புதத்தை சொல்லி முடிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. அந்த ஜோசப் பாபில நினைச்சிருந்தாருன்னா நான் ஜெபிக்கல ஆண்டு அற்புதம் செய்யல விட்டுட்டு போயிருக்கலாம். மீண்டும் அந்த மகள் உயிரோடு கூட எழுப்பணுங்கிற ஒரே நோக்கத்தோடு கூட, மூளை இருந்தா கூட பரவாயில்ல, மூளையே இல்லாத பிள்ளை கூட இருக்க முடியும். ஏன்னா முழு சரீரத்தை உண்டாக்கினவர் வல்லவர். இந்த சரீரத்துக்குள்ள இருக்க உறுப்புகளை உண்டாக்கினவர் அவர். இதை செயல்படுத்தும் அழிக்கும் அவர் கருத்தினாரா. அவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு புது இதயத்தை கொடுக்க முடியும். God will give a new heart to you. அவர் நினைச்சாருன்னா புது லங்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவர் நினைச்சாருன்னா உங்களுடைய எல்லா சூழ்நிலை மாற்ற கொடுக்க முடியும். இந்த கடவுளை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு விசுவாசம் தெரியுது? இந்த விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகுது. ஆமென். அடுத்து ஜான் டக்கர் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் ராணுவத்துல சாதாரண ஒரு ராணுவ பணியை செய்யும்படியா போன இடத்துல அவருடைய மேல் அதிகாரி அடிக்கடி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இந்த மேல் அதிகாரி எப்பொழுதுமே அவர் என்ன பண்ணி கொண்டிருப்பார், ஏதாவது கடுமையா வேலை வாங்கிட்டே இருப்பார், திட்டிகிட்டே இருப்பார். காரணம் என்ன? இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது அவர் பிடிக்கல. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் இவருடைய விசுவாசத்தை சோதிக்க வகை என்ன பண்ணாரா, அந்த ராணுவ அதிகாரி சொன்னாரா, இந்த ஜான் அந்த வெளியே ஒரு ட்ரக் இருக்கு பாத்தியா, இந்த சாவி எடுத்துக்கொண்டு போய் அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணி உள்ள கொண்டு நிறுத்து சொன்னார். உடனே ஜான் அந்த சாவி வாங்கி கொண்டு போயிட்டு ட்ரக்கை ஸ்டார்ட் பண்றது முன்னாடி அவர் நினைச்சாராம், ஒரு மனுஷனால இது என்ன முடியாது, செய்ய முடியாது, இவன் எப்படி செய்யறான் நான் பாக்குறேன் சொல்லி அவர் ரெண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது இந்த ஜான் போய் நேரம் ஜெபம் பண்ணி வண்டியில கீயை போட்டு ஆன் பண்ணி நேரம் உள்ள கூட நிறுத்தின உடனே நிறுத்திட்டு சாவியை கொடுத்து அந்த உயர் அதிகாரத்தை கொடுக்க வரும்போது அந்த உயர் அதிகாரி அவர் முன்பாக முழங்கால் படிட்டு அழுக ஆரம்பிச்சாராம். ஏன்டா அழுகிறான்னு என்ன காரணம் தெரியாம இந்த ஜான் என்ன செய்தாரா, எதுக்கு அழுகிறீங்க, என்ன விஷயம், எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் நெருக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவர் முன்பாக நின்று முழங்கால் படிட்டு அழுகிறதை பார்த்து கேட்டாராம், ஜான் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரிஞ்சிச்சு நீங்க கை தட்டுங்க. வண்டி ரிப்பேர் ஆனா கூட நான் இந்த விசுவாசம் கூட வந்திருக்காது, ஏதோ ரெடி பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். இன்ஜினே இல்லாத ஒரு வண்டி நீ ஸ்டார்ட் பண்ணி உள்ள கொண்டு நிறுத்தி இருக்கிறேனா, உன்னுடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் என்பதை இதன் மூலமா நான் விசுவாசியை சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தெய்வ மனுஷன். இந்த காலவில் நான் சொல்றேன், உங்களுக்கு சின்ன சின்ன வியாதி சொல்லப்படுது அவரால், உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை சொல்லப்படுது அவரால். 5 நிமிடம் ஆண்டுட்ட விசுவாசம் எழுதி நிற்போமா?